இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்றா. ஆனால் பல புராண கதைகளில் விஷ்ணு சிவனை வழிபட்டதாக நிறைய இடத்துல சொல்லியிருக்கா. இங்கே விஷ்ணு பெரியவரா அல்லது சிவன் பெரியவரா, இவர்களில் எவரை வழிபடுவது நன்மை தரும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயிலே மண்ணு அப்படின்னு சொல்றது 100க்கு 100 உண்மைதான். இவர்கள் இருவரும் ஒருவர் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சார், ஒருவர் தான் சொல்றேன், ஆனால் விஷ்ணு நிறைய இடங்களிலே சிவனை வழிபட்டதாக கதைகள் சொல்கின்றனவே அப்படின்னு சொன்னா தன்னுடைய சக்தியே பிரிந்து வந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூக்ஷ்மத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது விளையாட்டாக ஒரு கதைகளை சொல்வார்கள். அதாவது கிருபானந்த வாரியார் சுவாமிகிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாராம். அதாவது சிவாலயத்திற்குள்ளாக விஷ்ணுவினுடைய சன்னதி என்பது இருக்கிறது, ஆனால் விஷ்ணுவினுடைய ஆலயத்திலேயே சிவன் சன்னதி என்பது எங்குமே இல்லையே, இதற்கு என்ன காரணம் சொல்லி கிருபானந்த வாரியார் சுவாமிகள்கிட்ட போய் கேள்வி கேட்கும்போது அவர் சொன்னாராம், விளையாட்டாக சொன்னாராம், அண்டாவுக்குள்ள குண்டா போகுமா அல்லது குண்டாவுக்குள்ள அண்டா போகுமான்னு சொல்லி கேட்டாராம். இங்கே அண்டா என்று அவர் குறிப்பிடுவது மிகப்பெரிய ஒரு இடத்தினை அதற்குள்ளாக குண்டான் செல்லும் என்பதால் அந்த சிவாலயத்திற்குள்ளாக விஷ்ணுவினுடைய சன்னதி என்பது இருக்கிறது. ஆனால் விஷ்ணு அப்படிங்கிறது ஒரு குண்டானாக உருவகப்படுத்தி அதற்குள் அண்டா செல்லாதல்லவா அப்படிங்கிற மாதிரி விளையாட்டாக சொல்லி இருப்பார். ஆனால் இங்கே அவரும் பிரித்து பார்க்கவில்லை. அதாவது விஷ்ணுவை விட சிவன் உயர்ந்தவர் என்பது போல் சொல்லவில்லை. அதற்கு என்ன தாத்பரியம் என்று சொன்னால், நாம் ஏற்கனவே பார்த்தது போல், அதாவது சக்திகள் 3ஆக பிரிந்திருக்கும். இந்த உலகத்திலே அத்தனையும் 3 சக்திகளாக இருக்கும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு சொல்றோம் இல்லையா? அதிலே பார்த்தோமேயானால் கிரியாசக்தியாக இந்த உலகத்திலே கிரியைகளை, அதாவது உருவாக்குகின்ற விஷயங்களை செய்பவர் பிரம்மா. அதனை சரியான முறையிலே தன்னுடைய இச்சைக்கு ஏற்றாற்போல் செயல்படுத்துகின்ற சக்தியாக இருப்பவர் விஷ்ணு. ஆக நாம் நல்லபடியாக செயல்பட வேண்டும், ஆரோக்கியத்துடன் ஒர்க் பண்ணணும், ரொம்ப நல்லா வேலை பார்க்கணும்னு சொன்னால் அதற்கு விஷ்ணுவை வழிபட வேண்டும். அதே போல அந்த ஞான மார்க்கம் இறுதியிலே நாம் சென்று அடைய வேண்டிய இடம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது ருத்ரனிடம். அவரை அதனால்தான் அழிக்கும் கடவுள் அப்படின்னே சொல்லியிருப்பார். ஆக இந்த இச்சாசக்தியும் இந்த கிரியாசக்தியும் ஞான சக்திக்குள் அடக்கம். இது அத்தனையும் ஒன்றுதான். நம்ம ரொம்ப லோயர் லெவலில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னால், இது அத்தனையுமே ஒரே தோசை மாவு தான், ஒரே இட்லி மாவு தான். ஒருத்தர் பார்க்கும்பொழுது ஒரு நேரத்தில் ஒருத்தருக்கு இட்லிங்கிறது தேவைப்படுறது. நான் இட்லியை சாப்பிடணும்னு நினைக்கும் பொழுது அந்த மாவினை இட்லியாக வார்த்து அதனை சாப்பிடுகிறார்கள். இன்னொரு நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக வேணும், நான் அதனால் அதை ரோஸ்ட்டாக சாப்பிட்றேன், நெய் ரோஸ்ட்டாக சாப்பிட்றேன்னு சொல்லி அதை நெய் ரோஸ்ட்டாக சாப்பிட்றா. இன்னும் ஒரு சில நேரம் கழித்து பார்த்தோம்னா எனக்கு இதெல்லாம் மெல்ல முடியல, சாப்பிட முடியல, எனக்கு சாஃப்டாக வேணும்னு சொல்லி வயதான பிறகு பார்த்தோம்னா ஒரு ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி ரொம்ப சாஃப்டாக ஒரு ஊத்தப்பமாக சாப்பிட்றா. இப்படி எல்லாமே ஒரே மாவுதான் என்பது போல இந்த சக்திகள் அனைத்தும் ஒன்றுதான், எல்லாமே இறை ஸ்வரூபம்தான். இதிலே நாம் பிரித்து பாகுபாடு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் விஷ்ணுவை வழிபடுவதா அல்லது சிவனை வழிபடுவதா என்று கேட்டால் உங்களுக்கு அந்த நேரத்திலே எது தேவையோ, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதாவது நான் வேலை பார்க்கணும், என்னால் இயங்க முடியவில்லை, நான் நல்லபடியாக இயங்க வேண்டும், சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும், என்னுடைய உத்தியோகத்திலே நான் உயர்ந்து கொண்டே போக வேண்டும், இந்த இகலோக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சுகங்களையும் நான் பெற வேண்டும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், நான் சொகுசாக வாழணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கைக்கு தேவையான, இந்த உலகத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும், பெருமாளை வணங்க வேண்டும். அதனால தானே பெருமாளை ஒரு அலங்கார பிரியராக வச்சிருப்பா இல்லையா? பெருமாள் கோயிலில் பார்த்தோம்னா நிறைய நகைகள், ஆபரணங்கள் அத்தனையும் சாற்றி ஒரு அலங்கார பிரியராகவே அவரை வைத்திருப்பார்கள். இப்படி நானும் சர்வாலங்கார பூஷித்தனாக அந்த குபேர சம்பத்து வேண்டும், செல்வம் வேண்டும் என்று எண்ணுபவர்கள் மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டியது. அதே நேரத்தில் எனக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சுப்பா, எனக்கு போதும், இதற்கு மேல் நான் ஞான மார்க்கத்திலே பயணிக்க வேண்டும், நான் இறைவனுடைய பாதங்களை சென்று அடைய வேண்டும், எனக்கு அந்த
அந்த ஞானம் என்பது மட்டும் போரும், ஞான சக்தி என்பது மட்டும் கிடைத்தால் போதுமானது என்று நினைக்கும் பொழுது அவர்கள் பரமேஸ்வரனை வழிபட வேண்டும். இதை குறிக்கின்ற விதமாகத்தான் மகாவிஷ்ணு எப்பெல்லாம் சிவனை பூஜை பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா, அவர் இந்த ஞானத்தை நோக்கிய ஒரு பயணம் அப்படின்னு எடுத்துக்கலாமே. அதாவது தியான நாராயண சுவாமின்னே சொல்லுவார். தியானம் அப்படிங்கிறத நாராயணனே தியானம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவார். எதை தியானம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த ஞான சக்தியை நோக்கி தியானம் செய்கிறார். இதுதான் அதற்கான தாத்பரியம். ஆக நம்ம ஹரியையும் சிவனையும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே இச்சாசக்தி, கிரியாசக்தி, இது அனைத்தும் இந்த ஞான சக்திக்குள் அடக்கம் என்பதனை புரிந்து கொண்டு வணங்கினாலே போதுமானது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.